67வது அத்தியாயம் அனிருத்த பிரம்மராயர். நம்ம பொன்னியின் செல்வன் கதை பார்க்குற ஆரம்பத்திலேயே ஆழ்வார்க்கடியான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கவனிச்சிருந்தோம். இப்போ அந்த கதாபாத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வந்தியத்தேவன் பூங்குழலி பூதத்தீவோடு விட்டுட்டு இப்போ ஆழ்வார்க்கடியானுக்கு வரோம் அப்படின்னா, அப்படியே ஒரு சேர கொண்டு போனால் தான் நமக்கு கதை அழகாக புரியும். அதுக்காக வந்தியத்தேவனும் இளைய பிராட்டியும் பழையாறையில் பேசியதை ஒட்டு கேட்ட ஆழ்வார்க்கடியான் அன்றைய தினமே புறப்படுகிறான். வாயு வேகமாக மனோவேகமாக தென் திசையை நோக்கி சென்றான். வழியில் எங்கும் அவன் சைவ வைஷ்ணவ சண்டையில் இறங்கவே இல்லை. காரியத்துக்கு குந்தகம் வரக்கூடாது என்றும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வலுவில் வந்த சண்டைகளை கூட வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு நடந்தான். மதுரையில் சிறிது நேரம் தங்கினான். அங்கு அவன் அறிய விரும்பிய செய்திகளை விசாரித்து அறிந்து கொண்டு ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டான். வந்தியத்தேவன் பூங்குழலின் படகில் சென்று இலங்கை தீவில் இறங்கிய அதே நாளில் மாலையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி ராமேஸ்வரம் சேர்ந்து விடுகிறான். அந்த புண்ணிய பூமியை மிதித்த உடனே ஆழ்வார்க்கடியானுடைய மனதில் அத்தனை நாளும் அடங்கி கிடந்த வைஷ்ணவ ஆர்வ கரையை உடைத்து கொண்டு பொங்கிவிட்டது. ராமேஸ்வர தீவில் எங்கெங்கும் வைத்து கொண்டிருந்த வீர சைவ பட்டர்கள் அந்த ஆர்வத்துக்கு தூபம் போட்டு விட்டார்கள். அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு வரும் யாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி அழைத்து சென்று பற்பல தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணி வைப்பதும், ஆலயத்தில் மூர்த்தி தரிசனம் செய்ய வைப்பதும், அந்தந்த தீர்த்தம் மூர்த்தி விசேஷங்களை எடுத்து சொல்வதுமே அவர்களுடைய வேலை. எனவே புதிய யாத்திரிகர்களை கண்டதும் பட்டர்கள் பலர் சென்று சூழ்ந்து கொள்வார்கள். அவ்விதமே ஆழ்வார்க்கடியானையும் சுற்றி மொய்த்து கொண்டார்கள். அப்பனே வா வா, இந்த ஸ்தலத்தில் உள்ள 64 தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து உன் தேகத்தில் தரித்திருக்கும் வைஷ்ணவ சின்னங்களை கழுவி துடைத்துக்கொள். ராமரின் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிய ஸ்தலம் அல்லவா இது. வைஷ்ணவ பாஷாண்ட மத சின்னங்களை நீ அணிந்ததால் ஏற்பட்ட பாவங்களையும் போக்கிக் கொள்ளலாம் என்றொரு பட்டர் பேசினார். இன்னொருவர் குறுக்கிட்டு, ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், ஆஞ்சநேய தீர்த்தம், இப்படி 64 தீர்த்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அந்தந்த தீர்த்தத்தில் தலைமூழ்கி அவர்களுடைய தோஷத்தை போக்கி கொண்டார்கள். நீ என்னுடன் முதலில் ஆஞ்சநேயர் தீர்த்தத்துக்கு வா, வைஷ்ணவ சின்ன தோஷத்துக்கு சரியான சங்கல்பம் பண்ணி வைக்கிறேன் என்றார். மற்றொரு பட்டர், அப்பனே, இவர்கள் சொல்வதை கேட்காதே. ராமர் ராவணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக சமுத்திர மணலை பிடித்து வைத்து சிவலிங்கமாக்கி பூஜித்த இடத்துக்கு உன்னை நேராக அழைத்து போகிறேன் என்றார். ஆழ்வார்க்கடியான் கண்ணில் தீப்பொறி பறக்க எல்லாரையும் ஒரு தடவை விழித்து பார்த்து, நிறுத்துங்கள் உங்கள் அபத்த பேச்சை. முதலில் நீங்கள் சொன்ன தீர்த்தங்களினால் உங்களுடைய நாவை அலம்பி உங்கள் பாவத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்றான். ஓஹோ, ராமன் லக்ஷ்மணன் என்றெல்லாம் சொன்னதால் எங்களுக்கு பாவம் வந்திருக்கும் என்று நினைக்கிறாயா? அப்படி ஒன்றுமில்லை. இந்த பெயரே ராமேஸ்வரம். ராமர் ஈஸ்வரனாகிய சிவபெருமானை பூஜை செய்து பாவத்தை போக்கிய இடம். அத்துடன் ராமர் என்ற பெயரில் இந்த தோஷமும் போய்விட்டது என்றார் ஒரு வீர சைவ பட்டர். ஓ அஞ்ஞான சிரோன்மணிகளே, ஏன் இப்படி தலைக்கு தலை உளறுகிறீர்கள்? இந்த ஸ்தல பெயரின் அர்த்தம் என்னதென்பதையே நீங்கள் தெரிந்து கொண்ட பாடில்லை. நீதான் சொல்லேன் பார்ப்போம். பிரம்மாவினுடைய ஒரு தலையை பறித்ததினால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்துவிட்டது. திருமாலின் பூரண அவதாரமாகிய ராமபிரானுடைய பாதம் பட்டு புனிதமான இந்த இடத்துக்கு சிவன் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டார். ராமரை ஈஸ்வரன் பூஜித்த இடம் ஆனதால் ராமேஸ்வரம் என்று பெயர் ஏற்பட்டது. தெரிந்து கொண்டீர்களா என்று ஆழ்வார்க்கடியான் கர்ஜித்தார். யாரடா அவன் எங்களை மூட சிகாமணிகள் என்பது? அடே தடியா, நீ என்ன தலையில் கொம்பு முளைத்தவனா என்று ஒரு பட்டர் சீறினார். இல்லை ஐயா பட்டரே, என் தலையில் கொம்பு முளைக்கவில்லை, கையில்தான் இந்த கொம்பு இருக்கிறது. என்னை யார் என்று கேட்டீரல்லவா, சொல்கிறேன். திருக்குறுகூரில் அவதரித்து வேதம் தமிழ் செய்த நம் ஆழ்வாரின் அடியாருக்கு அடியான், மற்றவர்கள் மண்டையில் நைய புடைக்கும் கைத்தடியான் என்று தடியை தூக்கி காட்டினான். ஆழ்வார்க்கடியார், கடியானே, நீ ஏன் உன் தலையில் முன்புறத்தில் குடுமி வைத்திருக்கிறாய்? அதையும் அழுங்க சிரைத்து விட்டாயானால் உன் மண்டையில் உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்குமே என்றார் ஒரு சைவர். பட்டர்களே, இந்த புண்ணிய இடத்தில் என் முன்குடுமையை எடுத்து விடுவதாகவே எண்ணியிருந்தேன். அதற்குள் நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள். அடே, நாவிதர் தெருவுக்கு சென்று ஒரு நாவிதனை அழைத்து வாருங்களடா. கத்தியை நன்றாய் தீட்டி கொண்டு வரச் சொல்லுங்கள். இவனுடைய சிகையை ஆணிவேரோடு களைந்தெறிய சொல்லலாம் என்றார் ஒரு பட்டர்.
இதற்கு நாவிதனை கூப்பிடுவான் ஏன்? நாமே அந்த கைகரியும் செய்து விடலாம். நல்ல கூர்மையான கத்தியை கொண்டு வாருங்கள் என்றார் இன்னொரு சைவர். கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் என் தலை முழுவதும் சிகை அடர்த்தியாக இருந்தது. ஒரு சைவனுடைய மண்டையை உடைத்துவிட்டு என் சிகையிலிருந்து ஒரு ரோமத்தை வாங்கி விடுவதென்று விரதம் எடுத்துக்கொண்டேன். அதன்படி முக்காலே அரைக்கால்வாசி சிகை தீர்ந்து விட்டது. இந்த ஊரில் என் முழு விவரத்தையும் நிறைவேற்றி கடலில் ஒரு முழுக்கு போட போகிறேன். எங்கே? ஒவ்வொருவாக உங்களுடைய மண்டைகளை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று ஆழ்வார்க்கடியான் கைத்தடியை ஓங்கினான். அடடே, இந்த வைஷ்ணவன் என்ன துடுக்காக பேசுகிறான் என்றார் ஒருவர். எங்கள் எல்லாருடைய மண்டையும் உடைத்து விடுவாயா? உன்னால் முடியுமா என்று கூறினார் இன்னொருவர். முடியாமலா? முக்காலே அரைக்காலு பங்கு சிகை எடுத்து விட்டிருக்கிறேன் என்று கூறி ஆழ்வார்க்கடியான் தடியை வேகமாக சுழற்றத் தொடங்கினான். அடியுங்கள், பிடியுங்கள், கட்டுங்கள், வெட்டுங்கள் என்று தலைக்கு தலை கத்தினார்களே தவிர அக்கூட்டத்தில் யாரும் ஆழ்வார்க்கடியானுக்கு அருகில் நெருங்கவில்லை. அச்சமயம் வெகு சமீபத்தில் எழுந்த ஒரு கோஷம் அவர்கள் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தது. திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தரச்சோழ பராந்தகரின் மகாமானிய முதல் மந்திரி அனிருத்த பிரம்மாதிராஜர் வருகிறார். பராக் பராக்! எல்லோரும் திகைத்து போய் கோஷம் வந்த திசையை நோக்கினார்கள். ஆழ்வார்க்கடியான் எல்லாரிலும் அதிகமாக திகைத்து தனது கைத்தடியை கக்கத்தில் வைத்து கொண்டு பார்த்தான். அவர்கள் நின்று சண்டையிட்ட இடம் ராமேஸ்வர கோயில் மதிலின் ஓரமான ஒரு முடுக்கு. அந்த முடுக்கு திரும்பியதும் எதிரே விரிந்த பரந்த கடல். அக்கடலின் காட்சியோ கண்கொள்ளா அற்புத காட்சியாக தெரிந்தது. பெரிய பெரிய மரக்கலன்கள், நாவாய்கள், சிறிய கப்பல்கள், படகுகள், ஓடகங்கள், வள்ளங்கள், வத்தைகள், கட்டுமரங்கள் ஆகிய நெடுகிலும் வரிசை வரிசையாக கண்ணு கெட்டிய தூரம் காணப்பட்டன. பாய்மரங்களிலிருந்து படபடவென்று காற்றில் அடித்து கொண்டு பறந்த வெண்ணிற பாய்கள் கடலையும் வானத்தையும் தூரத்திலே திட்டு திட்டாக தோன்றிய பல தீவுகளையும் பெரும்பாலும் மறைத்து கொண்டிருந்தது. மேலே சொன்னவாறு கட்டியங்கூறிய கொண்டு காவல் வீரர்கள் முன்னும் பின்னும் தொடர சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர் ராஜ கம்பீரத்துடன் ஒரு படகில் வந்து கொண்டிருந்தார். கரையில் கோயில் மதில் ஓரமாக நடந்து கொண்டிருந்த சச்சரவை அவர் கவனித்தார். கூட்டத்தின் நடுவில் கக்கத்தில் தடியுடன் பரமசாதுவை போல் நின்ற ஆழ்வார்க்கடியானை கையினால் சமிக்கை செய்து அருகில் அழைத்தார். ஆழ்வார்க்கடியான் பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு கடற்கரையோரம் சென்று நின்றார். திருமலை, இது என்ன தெருக்கூத்து என்றார் அனிருத்தர். குருவே, எல்லாம் கபட நாடகம். அந்த கண்ணனின் திருக்கூத்துதான். என் கண்களில் காண்பதை நான் நம்புவதா இல்லையா என்றே தெரியவில்லை. நான் காண்பது கனவா அல்ல எல்லாம் வெறும் மாயையா? திருமலை, உன்னை பரம வைஷ்ணவன் என்று நினைத்தேன். எப்போது பிரபஞ்சத்தை மித்தை என்று சொல்லும் மாயவாதியாயினாய்? குருவே, பரம வைஷ்ணவ பரம்பரையில் அவதரித்த தாங்கள் சைவ சமயி ஆகும்போது நான் என் மாயாவதி ஆகக்கூடாது. என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு சரிசங்கர பகவத் பாதாச்சாரியாரின் அடியார்க்கடியான் ஆகிவிடுவேன். பொறு, நான் சைவ சமயினே ஆனதாக யார் சொன்னது? தங்கள் திருமேனியில் உள்ள சின்னங்கள் சொல்கின்றேன். ஆஹா திருமலை, நீ இன்னும் முன்போலவே இருக்கிறாய். புறச்சின்னங்களுக்கு முக்கியம் கொடுக்கிறாய். நெற்றியில் இடுகிற சந்தனத்தை சாய்த்திட்டால் என்ன, நிமிர்ந்திட்டால் என்ன? குருவே, நான் ஒன்றும் அறியாதவன், எது முக்கியம் எது அமுக்கியம் என்று தெரியாதவன். தாங்கள்தான் என்னை தெரிவித்து ஆட்கொள்ள வேண்டும். எல்லாம் தெரிவிக்கிறேன். நான் தங்கும் இடத்துக்கு வந்து சேர். அதோ கடலில் ஒரு சிறிய தீவு தெரிகிறது, பார்த்தாயா? அங்கே உள்ள மண்டபத்துக்கு வா. குருவே, இதோ இந்த சண்டைக்கார சைவர்கள் என்னை வரவிட வேண்டுமே என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லி கையினால் அவர்களை சுட்டி காட்டினான். அதுவரை சும்மா இருந்த வீர சைவர்கள் உடனே நெருங்கி வந்தார்கள். பிரம்மாதிராஜரே, இந்த வைஷ்ணவன் எங்கள் மண்டைகளை உடைத்து விடுவானாம். இவனை தக்கப்படி தண்டிக்க வேண்டும் என்று ஒருவர் ஆரம்பித்தார். மற்றவர்கள் தலைக்கு தலை பேசலானார்கள். இவனுக்கு தண்டனை நான் கொடுக்கிறேன், நீங்கள் போகலாம் என்றார் அனிருத்தர். இதனால் அவர்கள் திருப்தி அடையவில்லை. நாங்களே இவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதா? இவனுடைய முன்குடுமையை சிரைத்து இவனுடைய சின்னங்களை எல்லாம் அழித்து இவனை கிணற்றில் போட்டு முழுக்காட்டி என்று அடுக்கினார் ஒருவர். என்ன சொன்னீர்கள் என்று ஆழ்வார்க்கடியான் கண்ணில் தீ எழ திரும்பி நோக்கினான். அனிருத்த பிரம்மராஜர் அப்போது பட்டர் மணிகளே, இவன் பெரிய முரடன், இவனை தண்டிக்க உங்களால் ஆகாது, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். பிறகு தம்மை தொடர்ந்து வந்த படகில் இருந்த வீரர்களை பார்த்து, உங்களின் 8 பேர் இறங்கி இவனை நம் இடத்துக்கு கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வளவுதான். மறுகணம் வீரர்கள் 8 பேர் கரையில் குதித்தார்கள். ஆழ்வார்க்கடியானை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். படகு மேலே சென்றது. படை வீரர்கள் புடைசூழ ஆழ்வார்க்கடியானும் போனான். பட்டர்களும் மற்றவர்களும் அந்த வைஷ்ணவனுடைய முரட்டுத்தனத்தை குறித்து பலவாறு பேசிக்கொண்டு கலைந்து போனார்கள்.